ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, சாமுவேல் முதல் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். எனக்கு உங்கள் சார்பாக சில தெளிவுகள் தேவைப்படுகின்றது. தந்தையிலிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். தந்தையவர்களே, 11 அதிகாரங்கள் வரை விளக்கங்கள் தெளிவாக இருந்தன, சுவையாக இருந்தது. விவிலியம் தருகின்ற கருத்து, அதனோடு சேர்ந்து வாழ்க்கைக்கு தருகின்ற கருத்து சிறப்பாக இருந்தது. 12ஆம் அதிகாரத்திலே இந்த ஜீரோவாக இருந்த சவுல் அரசனாக ஹீரோவாக வருகின்றார் என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம். இனி அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கின்றோம். அந்த ஏற்பு அவ்வாறாகவே இருந்ததா? இந்த சவுல் இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டவன் மீண்டும் குழப்ப நிலைக்கு போனானா, அல்லது திரும்பி வந்து நல்ல ஒரு அரசாட்சியாக இருந்தானா? இறையடியார் இறை வாக்கினர் என்னவாக இருந்தார்கள்? இந்த உறவு என்னவாக இருந்தது? இறையியல் கருத்துக்கள் இந்த பகுதியில் என்ன இருக்கின்றன? வாழ்வியல் கருத்துக்கள் என்ன இருக்கின்றன? இதில் எங்கேயாவது இந்த விவிலிய நையாண்டு இருக்கின்றதா? எதையும் அறிந்துகள். ஏனென்றால் விவிலிய நையாண்டுக்கு பெயர் போனவர்கள் நீங்கள். உங்களையும் அறிந்து கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் தந்தை அவர்களே. நன்றி. நான் ஒரு நல்லதொரு முன்னுரை கொடுத்தீங்க. ஒரு நல்ல வார்த்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னுரைக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் 25 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இதுகாரம் 12 அதிகாரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 12 அதிகாரங்களிலும் அதே போலவே யோசுவா, நீதித்தலைவர்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர், இந்த 6 புத்தகங்களும் இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியரின் புத்தகங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லது எபிரேய முறையில் சொல்ல வேண்டுமென்றால் முந்தைய இறைவாக்கினர்கள். பிந்தைய இறைவாக்கினர்கள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் மற்றும் 12 சிறிய இறைவாக்கினர்கள். அவங்க பிந்திய இறைவாக்கள். முந்தைய இறைவாக்கள் என்று சொல்லும்போது யோசுவா முதல் 2 அரசர் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை முந்தைய இறைவாக்கள் என்று எபிரேய பிரிவில் சொல்வதாக நாம் முன்னிலை குறிப்பிட்டோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு விவிலிய வல்லுநர் சொல்லுவார், மிக அழகாக சொல்லுவார், சாமுவேல் முதல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் இஸ் எ தியாலஜிக்கல் சம்மிட் ஆஃப் ஃபார்ம் ப்ராஃபிட்ஸ். முந்தைய இறைவாக்களுடைய இறைவாக்கு இறையியலின் உச்ச மையம் இந்த 12ஆம் அதிகாரம் என்று குறிப்பிட்டு சொல்வார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த 12ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு அதிகாரம், ஆழ்ந்த இறையியலை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சோம்னாக்க பராக்கில்லாமல் அந்த ஒரு நேரிய கருத்தோடு அந்த சொல்லப்படுகின்ற இறையியல் கருத்துக்களை உள்வாங்க நம்ம தயாராக இருப்போம். அதே சமயத்தில் இந்த இடத்துல கவன சிதறுக்கோ அது விளக்க உரைகளுக்கோ அதிகம் இடம் இருக்காது. அந்த இறையியல் கருத்துக்களை நம்ம ஊன்றி பற்றி கொண்டோம் என்றால் சாமுவேலுடைய அந்த மனிதரை விளக்கின்ற விதம், அவருடைய விழுமியங்கள், அவருடைய வாழ்வு நிலை, அவர் சொல்கின்ற இறையியலின் அடிப்படை கருத்துக்கள் எல்லாம் நமக்கு பெரிய பாடமாக மாறும் என்பதற்கு துளியும் ஐயம் கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு இறையியல் பக்கத்தை நாம் கடந்து போகிறோம். முதல் கருத்து. இரண்டாவது, இந்த பகுதி 25 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நம்முடைய பொது விவிலியத்திலே எந்த விதத்திலும் பிரிவுகள் எதுவும் கிடையாது. ஆனால் விளக்க உரைகளிலே பல்வேறு விதமான பிரிவுகளை காக்கிறாங்க. அதில் 1 முதல் 5 வரையுள்ள இறைவார்த்தைகளை முன்னுரையாக, 6 முதல் 9 உள்ள இறைவார்த்தைகளை வரலாற்று சுருக்கமாக, 10 முதல் 11 இறைவார்த்தைகளை இறையியலின் விளக்க உரைகளாக, அப்புறம் 17 முதல் 25 உள்ள இறைவார்த்தைகளை இறையியலின் இறுதி சுற்று சுருக்கமாக விவிலிய வல்லுநர்கள் விளக்க உரையாளர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். இது பல வகைகளிலே பகுக்கப்படுகிறது. அதில் பார்ப்போம். இது 2வது கருத்து. மூன்றாவதாக, சாமுவேல் கில்காலில் மக்களை கூட்டி அவர்களிடம் பேசுகிறார். கில்கால் என்பது சாமுவேலுடைய பணி வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. மிஸ்பா மற்றும் கில்கால் இந்த இடங்களில் தான் மிக முக்கியமான கருத்து. கில்காலில் நீ எனக்காக காத்திரு, 7 நாட்கள் காத்திரு, நான் உன்னை சந்திப்பேன் என்று நல்லுறவு பலிகளும் எரிபலிகளும் ஒப்புக் கொடுக்கும் முன்பாக சவுலுக்கு சொல்லியிருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு முறையும் கில்காலில் சவுல் சாமுவேலுக்காக 7 நாட்கள் காத்திருப்பார்.
சாமுவேலோடு இணைந்து பழி செலுத்தி இறை திட்டத்தை தேர்ந்து அடுத்த பகுதிக்கு கடந்து போவார்கள். அது 13ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அந்த பகுதி வருகிறது. கில்கால் ஒரு முக்கியமான பகுதி. இரண்டாவது, இந்த பகுதியில் காணப்படுகிற இறைவாக்கு அச்சுறுத்தல், ப்ராஃபட்டிக் ஸ்டர்ன் வார்னிங் என்று சொல்வார்கள். மிக கடுமையான இறைவாக்கு அச்சுறுத்தல் விவிலியத்தின் எந்த பக்கத்திலும் காண முடியாது. அவ்வளோ அற்புதமான, அதே சமயத்தில் பயமுறுத்துகிற இறைவாக்கு அச்சுறுத்தலை, ப்ராஃபட்டிக் ஸ்டர்ன் வார்னிங், இறைவாக்கு எச்சரிக்கையை இந்த பகுதிகளிலே இறைவாக்கு சாமுவேலுடைய வாயிலாக மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது மூன்றாவதாக, சாமுவேல் இவ்வளவு வலிமையாக, இவ்வளவு அத்தாரிட்டி எங்கேருந்து பேசுகிறார் என்பதற்கு இவ்வளவு அழகான ஆணித்தரமான அச்சுறுத்தலை மிக வலிமையோடு தெளிவாக முகத்தில் அரைந்தது போல சாமுவேல் சொல்வதற்கு எங்கே இருந்து அவருக்கு சக்தி வந்தது, எங்கே இருந்து தைரியம் வந்தது என்பதற்கு ஆசிரியர் அழகான விளக்கத்தை இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே வைக்கிறார். மாரல் அத்தாரிட்டி, மாரல் சர்டிடியூட், அவருடைய அதிகாரம், அவருடைய அச்சுறுத்தும் போக்கு, அவருடைய எச்சரிக்கும் திறன் எங்கே இருந்து வருகிறது? அவருடைய தனிப்பட்ட பொது வாழ்வின் தூய்மை நிலையிலிருந்து வருகிறது. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இதே போன்ற ஒரு அச்சுறுத்தலை இன்னொரு இடத்துல நம்ம சந்திக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் மிக அழகாக சந்திக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் கர்ஜிக்கும் சிங்கம் போல வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு ஒட்டக மயிராடை அணிந்து யோர்தான் நதியின் அக்கறை பகுதிகளிலே, யோர்தானுடைய பாலைவன பகுதிகளிலே ஆண்டவரின் குரலாக ஒலித்த திருமுழுக்கு யோவானில் நாம் பார்க்கிறோம். அரியாசனம் அமைந்து அதில் சரியாசனம் செய்கிற ஏரோது டெட்ரார்க்கு அவனை பார்த்து சவால் விடுகிற ஒரு சாமானியனாக அல்லாமல் சரித்திர நாயகனாக திருமுழுக்கு யோவான் வலம் வருகிறார். அந்த ஒரு நீதியின் குரலை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மூன்றாவது கருத்து. நான்காவதாக, சாமுவேல் 12ஆம் அதிகாரம் என்பது பழைய ஏற்பாட்டில், குறிப்பாக வரலாற்று நூல்களில் ஒரு 5 பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள், இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கிய பகுதிகள் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு யோசுவா 24 எடுங்களேன், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முந்தைய நாட்கள் எடுத்து வாசியில் மக்கள் சந்தித்திருப்பார்கள். யோசுவா 24 அது எதை குறித்து காட்டுகிறது என்ற ஒரு செய்தியோடு நாம் கடந்து போவோம். யோசுவா 24. செக்கேமில் உடன்படிக்கையை புதுப்பித்தல். செக்கேமில் உடன்படிக்கை புதுப்பித்தல். அந்த செக்கேமில் உடன்படிக்கையை புதுப்பிக்கும் போது வாக்களிக்கப்பட்ட நுழைவதற்கு முன்பாக நீதித்தொடர் புத்தகம் ஆரம்பமாகிறது. இறுதியாக இந்த அதிகாரம் யோசுவா புத்தகத்திலே வருகிறது. அந்த முழு யோசுவா புத்தகத்தினுடைய செயல்பாடுகளையும் இறையியலையும் சுருக்கமாக அந்த பகுதி கொண்டிருக்கிறது. யோசுவா 24. நீதித்தொடர்கள் 2ஆம் பகுதிக்கு வருவோமே, 2ஆம் அதிகாரம். பொக்கிமில் ஆண்டவரின் தூதர் யோசுவாவின் இறப்பு, இஸ்ரேல் ஆண்டவரை விட்டு விலகுதல். நீதித்தொடர்கள் 2ஆம் அதிகாரம். அது யோசுவா புத்தகத்துடைய முழு செயல்பாடுகளையும் முன்பாக நடக்க இருக்கிற நீதித்தொடர்களுடைய வரலாற்றையும் அப்படியே சம்பவம் வைத்து இருபக்கம் பார்க்கிறது. பின்னோக்கி பார்க்கிறது, முன்னோக்கி பார்க்கிறது, உள்நோக்கி பார்க்கிறது. அழகான பகுதி நீதித்தொடர்கள் 2ஆம் அதிகாரம். 1 அரசர் 8ஆம் அதிகாரம் எடுப்போமே. உடன்படிக்கை பேழை திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்படல். 1:8. அதை தொடர்ந்து சாலமோன் மக்களை நோக்கி கூறுவது. சாலமோன் மக்களை கூறுவதில் ஒரு அழகான சம்மரி, ஹிஸ்டாரிக்கல் சம்மரி அங்கே இருக்கும் இல்லைங்களா. ஒரு வரலாற்று சுருக்கம், மீட்பு திட்டம், இறை செயல்பாடுகள் அந்த சுருக்கமாக சொல்லப்படும். 2 அரசர் 17 வாசிப்போமே. இஸ்ரேல் அரசன் ஒசேயா சமாரியாவின் வீழ்ச்சி, அசீரியர்கள் இஸ்ரேலில் குடியேறுதல். 2 அரசர் 17ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. யோசியா என்கின்ற மாபெரும் மன்னன் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே யாவே கலாச்சாரத்தை, யாவே மதத்தை, யாவே மத சடங்குகளை, யாவே வழிபாட்டு தலங்களை புதுப்பிக்கும் ஒரு மாபெரும் பணியை மேற்கொள்கிறார். அதை குறித்து காட்டுகிற அழகான இறையியல் பகுதி. இப்போ யோசுவா 24, நீதித்தொடர்கள் 2, 1 அரசர் 8, 2 அரசர் 17, 4 பகுதிகள். அதில் இடைசிறலாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் ஒரு அழகான ஒரு பகுதி. நீதித்தொடர்களில் ஒரு அதிகாரம், யோசுவா புத்தகத்தில் ஒரு அதிகாரம், 1 அரசரில் ஒரு அதிகாரம், 2 அரசரில் ஒரு அதிகாரம், 1, 2 சாமுவேல் 2 புத்தகங்களில் ஒரு அதிகாரம். அந்த இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கிய ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் சொல்ல விரும்பியதை அவர் இந்த புத்தகத்தினுடைய மைய இறையியலை உட்கொணர்ந்து மக்கள் முன்பாக சாமுவேலின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாக வடித்து வைக்கிறார். அந்த புத்தகத்தின் ஒட்டுமொத்த இறையியலும் இந்த பக்கத்திலே மைய புள்ளியிலே குவிந்திருக்கிறதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அளவிலே பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்த சாமுவேலின் உரையானது ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் ஸ்பீச் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 3 நீளமான உரைகள் இந்த புத்தகங்களில் இருக்கிறது. 3 நம்ம பார்த்தோம். 147 வசனங்களை வார்த்தைகளை கொண்ட ஒரு உரையை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல
205 சொற்களையும் சொற்றொடர்களையும் உள்ளடக்கிய பகுதியாக இந்த மிகப்பெரிய நீண்ட உரை அமைந்திருக்கிறது. நீண்ட உரை அது 3 சின்ன சின்ன கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் இந்த பகுதியினுடைய அழகான சிறப்பு இயல்புகள், அமைப்பு தன்மைகள், கட்டமைக்கும் விதம். இதை பற்றி நான் சொன்னேன். இது ஒரு போஸ்டர். இப்போ சினிமாக்குள்ளே போகிறோம். இப்போ முதலாவது பார்க்கும்போது 1 சாமுவேல் முதல் பகுதியில் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரல இறைவார்த்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். அழகான ஒரு பகுதியை நாம் சந்திக்க இருக்கிறோம். அப்போது சாமுவேல் இஸ்ரேல் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசனை ஏற்படுத்தினேன். இதோ ஒரு அரசர், இவர் உங்களை வழிநடத்துவார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர்தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தி இருக்கிறேன். ஓகே, 2 வசனம் தான் இருக்குது. 1, 2 வசனங்கள். 2 வசனங்கள் இந்த முதல் 5 வசனங்களில் 2ஆக பிரிக்கிறோம். முதல் 2 வசனங்கள். முதல் வசனத்தில் அரசன், 2ஆம் வசனத்தில் தான். அருகான ஒரு அமைப்பு முறை பாருங்க. முதல்ல அரசன் யாரால் வந்தான்? சாமுவேலால் வந்தான். எப்படி வந்தான்? என்னுடைய திருவுளத்தினால் வந்தான். இல்லைங்களா? அழகா உங்களுக்காக நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டபடி இறைவன் உங்கள் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்காக இறைவனின் முன்னிலையில் இறைவனின் கட்டளைப்படி நான் திருப்பொழி செய்த அரசன் இதே. அதான் இவர் குறிப்பு காட்டாரு. இதோ ஒரு அரசர், இவர் உங்களை வழிநடத்துவார். முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்போ ரொம்ப அழகாக சாமுவேல் 3 செய்திகளை சொல்கிறார். 1, அரசாட்சி என்பது நீங்கள் விரும்பி கேட்ட ஒன்று. 2வது, நீங்கள் கேட்டதை இறைவன் தந்தார். 2வது, நீங்கள் கேட்டீங்க, இறைவன் கொடுத்தார். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். உங்களுக்காக இறைவனிடம் மன்றாட்டி உங்களுடைய குரல் இறைவனுக்கு செவிகளில் கேட்கும்படி செய்து இறைவன் தேர்ந்து ஒருவரை நான் உங்களுக்காக அபிஷேகம் செய்து விட்டேன். முடிஞ்சது போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறாங்களா? இந்த இடத்துல ரொம்ப அழகாக சாமுவேல் சொல்கிறாரு, இதுவரைக்கும் இருந்த கூட்டாட்சி அமைப்பு முறையிலிருந்து மன்னராட்சி முறைக்கு நாங்கள் கடந்து போனோம். இந்த கடத்தலுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். ஒரு ஆட்சி முறையிலிருந்து இன்னொரு ஆட்சி முறை, ஒரு தலைமைத்துவ தன்மையிலிருந்து மற்றொரு தலைமைத்துவ தன்மைக்கு சமூகம் மாறுகிறது. இந்த மாற்றத்திற்கு வடிகோலும் ஒரு வாய்க்காலாக நான் இருக்கிறேன் என்று அழகாய் தன்னை அடையாளம் காட்டுகிறார். முதலாவது, அது வெற்றியிலும் முடிந்தது. இப்போ எப்போ இருக்கிறாரு? 11ஆம் அதிகாரத்தில் அவர் வெற்றியின் மகனாக, மக்களின் நாயகனாக, இஸ்ராயலும் சவுலும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு வெற்றியின் மனிதரை பற்றி சாமுவேல் பேசுகிறார். இப்போ முதல்ல சவுலை பற்றி பேசிட்டார், அடுத்து தன்னை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு வாசிங்களேன். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர்தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன். 3 காரியங்கள் அழகா. இதோ எனக்கோ தலை நரைத்து விட்டது, என் புதல்வர்கள் தாம் இருக்கிறார்கள், என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன். 3 காரியங்களை சொல்கிறார். அப்போ சாமுவேலின் இறைவாக்கு பணி, நீதி தலைமைத்துவ பணி என்பது நீண்ட நாட்களுக்கான பணி. முதலாவது. 2வது, இளமை முதல் இந்நாள் வரை உங்களை வழிநடத்தியிருக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்வார். myself a long term servant, a wonderful and faithful servant. வயதாகி தலை நரைத்து விட்டது. இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இட்ஸ் அ டைம் ஃபார் மீ டு கெட் அவுட். ரொம்ப அழகான ஒரு முதிர்ச்சியான தலைமைத்துவம். எப்படி நம்ம பதவிக்காக அரும்பாடுபட்டு விடாமுயற்சியோடு நம்மை நிரூபித்து மக்களின் வெற்றியை கைகளிலே தந்து நம்முடைய தலைமைத்தை நிரூபித்து தலைமைப்படுத்தி வருகிறோமோ, அதை போலவே அந்த தலைமைத்தை பதவியிலிருந்தோ தலைமைத்துவ இடத்திலிருந்தோ விலகும் நேரம் வரும்போது அமைதியாய் பெரும் மனதோடு பெருந்தன்மையோடு பெரும் முதிர்ச்சியோடு விலகுவதும் மிக அழகான பண்பு, அது தலைமைத்துவத்துக்கே உரிய இனிய பண்பு என்பதை சாமுவேல் அழகாய் சுட்டி காட்டுகிறார். அதிகாரத்தை ஐயத்தை நோக்கி நடப்பது, தன்னம்பிக்கையோடு நடப்பது எவ்வளோ முக்கியமோ அதே போலவே பெருந்தன்மையோடு அந்த இடத்திலிருந்து விலகி வருவதும் ரொம்ப அழகு. நியூமன் என்கின்ற அழகான ஒரு ஆங்கில எழுத்தாளருடைய புத்தகங்களில் ஒரு அழகான தலைப்பு என்பது த கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங் என்று அழகான புத்தகம் இருக்குது. நல்ல அழகான கருத்துக்கள் அதில் இருக்கும். எப்படி பெருந்தன்மையோடு ரொம்ப மெச்சோட முதிர்ச்சியோடு அந்த வயதாகிற நிலையை கடந்து வருவது என்று அழகான அந்த புத்தகங்களிலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கு வலைதளங்களிலே பல இடங்களிலே அருமையான கட்டுரைகள் எப்படி அந்த வயதாகும் நிலையை அன்பாய் ஏற்று மன முதிர்ச்சியோடு அறிவு முதிர்ச்சியோடு வழி கொடுப்பது, இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுவது என்று பல கட்டுரைகள் வருகிறது. ரொம்ப முக்கியமான கருத்தாக இந்த இடத்துல சாமுவேல் எனக்கு முன்பாக படுகிறார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள மேடை கொண்டு வர மாட்டேன் நான்.
வாரிசு அரசியலை நான் ஊக்குவிக்கப் போவது கிடையாது. மூன்றாவதாக, இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களுக்கு பணியாற்றிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கும். யார்கிட்டையும் ஏமாற்றி பொறிக்கலை, யார்கிட்டையும் பொய் சொல்லலை, யார்கிட்டையும் கையூட்டு வாங்கலை, யாருதையும் கவர்ந்து இழுக்கலை, யாருதையும் நான் திருடிக்கலை. உனக்குரியதை உனக்கு கொடுத்தேன், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தேன், எனக்குரியதை நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக தன்னை பற்றி பேசுவார், தன் பணியை பற்றி பேசுவார். இந்த முதல் 2 வசனங்கள் அவருடைய அழகான மன முதிர்ச்சியை நமக்கு காட்டுவதாக உணர்கிறேன். நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், நான் இப்போ என்னவா இருக்கிறேன், இந்த 3ஐயும் முன்னிறுத்துகிற அழகான 2 வசனங்கள் கண்ணீர் ஒற்றுக்கொள்ளக்கூடிய மன முதிர்ச்சி நமக்கு காட்டுகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா? இப்போ 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அது ஒரு அழகான கோர்ட் ட்ரையல், வழக்காடு மன்றத்தினுடைய அழகான விவாத மேடையாக அந்த 3ஆம் வசனம் இருக்கிறது. இப்போ நான் பணி செய்தேன், நீங்கள் என் மீது குற்றம் சாட்டலாம், அல்லது நான் எங்களிடமிருந்து நீங்கள் பணியை பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் உங்கள் மேலே நான் குற்றம் சாட்டலாம். சாமுவேல் தன்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து மக்களை தீர்ப்பு சொல்ல சொல்லி ஆண்டவரையும் ஆண்டவர்களின் அருள்பொழிவு பெற்றவர்களும் சாட்சிகளாக வைக்கிறார். மிக அழகான ஒரு நேர்த்தியான ஒரு காட்சியும், குற்றவாளி கூண்டிலே பல நெடுங்காலமாய் பிரமாணிக்கமாய் பணி செய்த ஒரு இறை ஊழியர் தன்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி, குற்றம் சொல்லுங்கள் ஐயா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் சொல்லுங்கள், நான் தவறுக்கு பரிகாரம் செய்கிறேன், நிவர்த்தி செய்கிறேன் என்று தன்னை தலைவணங்கி கையெடுத்து கும்பிட்டு மக்கள் பக்கமாய் நியாயம் கேட்கிற ஒரு அழகான மனிதரை நாம் பார்க்கிறோம். இதுதான் கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங். கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பண்பு, முதலாவது. இரண்டாவது, யாரை சாட்சியாக வைக்கிறார்? யாரை சாட்சியாக வைக்கிறார்? தான் செய்த நல்ல காரியங்களை, தான் சாதித்த சாதனைகளை, தான் செய்த வெற்றிகளை அல்ல, இறைவனையும் இறைவன் பெயரால் திருப்பொழி பெற்றவர்களும் சாட்சிகளாக அவங்க சொல்லட்டும். நான் செஞ்ச சாதனைகள், என் வெற்றியின் பட்டியல் எனக்கு சாட்சியம் சொல்ல தேவையில்லை, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே அவர் எனக்கு சாட்சியம் சொல்வார், அவரே என்னை அனுப்பினார், அவரே எனக்கு சாட்சியம் சொல்வார். இரண்டாவது. மூன்றாவது, மக்கள்கிட்ட பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அருமையாக வாசனம் வாசிப்போமே. யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாருடைய கழுதியாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தில் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் ஒரு அழகான பொடி வைத்து பேசுகிறார். ரொம்ப அழகாக, நான் பின்னாடி அதை விலைக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையில் பாருங்கள். கொண்டிருக்கிறேனா, ஏமாற்றி இருக்கிறேனா, ஒடுக்கி இருக்கிறேனா, கையூற்று பெற்றிருக்கிறேனா, அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறேனா? இது எல்லாமே சோஷியல் கிரைம்ஸ், சமூக குற்றவியல் வார்த்தைகள். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இது எபிரேய வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தணும்னாக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்ட இறைவாக்கு பகுதிகளில் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இறையியல் கருத்துக்கள். பின்னாளில் கையூட்டு பெறுவது, ஒடுக்குவது, ஏமாற்றுவது, அடுத்தருடைய பொருளை கவர்ந்து கொள்வது, அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவது, நீதி வழங்காமல் இருப்பது, இதெல்லாம் ஆமோசு, ஓசையா மற்றும் மீகா மற்றும் 1ஆம் ஏசியா புத்தகங்களிலே அப்படி நெருப்பு துண்டங்களாக இறைவாக்களோட வாயிலிருந்து வெளிவந்து மக்களை சுட்டெரிக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகள். அது அரசவையிலிருந்து ஒழிக்கும், ஆலய முற்றத்தில் ஒழிக்கும், மக்களுடைய சதுக்கங்களில் ஒதுக்கும். அப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை பின்னாலே பயன்படுத்துவார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சாமுவேல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். யாற்றையாவது நான் ஏமாற்றி எடுத்திருக்கிறேன்னா, thou shall not covet, இது 10 கட்டளை சொல்லுகிறது. அதே போல் யாரையாவது ஏமாற்றிருக்கிறேன்னா, thou shall not bear false witness and cheat. யாரையாவது ஒடுக்கி இருக்கிறேன்னா, உன் சகோதரனுக்கு எதிராக கொடுக்காத கூலி என்னை நோக்கி கூவி அழைக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை, ஏழைகளுக்கு 1 ஜோடி செருப்புக்கு ஏழைகளை வாங்குவதும், 2 வெள்ளிக்காசுகளுக்கு ஏழைகளை பொழுதியை புரள வைப்பதும் அநியாயமான வாழ்க்கை. அதாவது ஆமோஸ் 7ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் மிக கடுமையாக சாடுகிறது. யாரையும் ஒடுக்கலை. ஐ டிட் நாட் ஒப்ரஸ் எனிபடி. அதுக்கு அடுத்த பண்ணி பார்த்தோம்னாக்க கையூட்டு, பெத்தா என்பது கமிஷன் வாங்குறது, தரகு வாங்குவது, நீதிமன்றங்களில் கையூட்டு பெற்று நீதியை வழங்காமல் இருப்பது, நீதியை புறந்தள்ளுவது, நீதியை திருத்து சொல்வது, அதெல்லாம் அந்த கையூட்டுற வார்த்தைக்குள்ளாக வருகிற வார்த்தைகள். அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா, ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அநியாயம் செய்கிறது கூட ஒரு வகையில் பொறுத்துக்கலாம். அநீதியை கண்டுக்காமல் இருக்கிறீங்க பாருங்கள், அது ஒடுக்குதல், திருடுதல், ஏமாற்றுதல், கையூட்டு பெறுதலுக்கு சமமான ஒரு குற்றம் என்பதை ஆசிரியர் வேக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா. சவுல் அந்த நாகாசனுடைய வார்த்தையை கேட்டவுடன்
ஆண்டுடைய ஆவி இறங்க சினம் கனன்றது. அவன் மாடுகளை வெட்டி கூறாக்கி தன் சினத்தை வெளிப்படுத்தி நீதி நிலைநாட்ட புறப்பட்டு போகிறான். அதாவது அறச்சினம் என்பது ஜஸ்ட் ஆங்கர். இந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்வார், எந்த அநீதியை கண்டு நான் காணாமல் விலகி போனேன்னா, நோ, ஐ ரியாக்டட், ஐ ரெஸ்பாண்டட். நிறைய சமயத்தில் நம்ம கவனிப்போம். எதுக்கு கவனிப்போம்? வி லிசன் நாட் டு ரெஸ்பாண்ட் பட் டு ரியாக்ட். இந்த ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் அழகான விளக்கம் இருக்குது. வி லிசன், நம்ம கவனிப்போம், கேட்போம். எதுக்கு? உனக்கு நெத்தி அடி கொடுக்கணும், பதில் கொடுக்கணும், உனக்கு ரியாக்ட் பண்ணணும். அதான் நம்முடைய பண்பாடு, அதான் நம்முடைய மனநிலை. ஆனால் சாமுவேல் அழகாக சொல்கிறாரு, நான் உனக்கு பதில் சொல்வதும் திருப்பி பதிலடி கொடுப்பது என்னுடைய கடமை இல்லை. அது கொடுக்குறவங்க கொடுத்துக்குவாங்க. உனக்கு நான் தக்க முறையில் விடை தருவேன். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு வாட் யூ ஹவ் செட். அதுதான் காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், புறந்தள்ளப்பட்டோர், விளிம்புநிலையில் இருப்பவர்கள், மறக்கப்பட்டோர், வீடு இல்லாதவர்கள், புலம்பெயர்ந்தோர், இவர்கள் எல்லாம் அநீதிக்குள்ளாகிறவர்கள். இவர்களை கண்டும் காணாமல் நான் போனேனா கேட்குறார். அழகாக கேட்குறார். ஃப்ரெத்தலி தூத்தில் இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழுத்தம் திருத்தமாக கேட்குறார். நிறைய பேர் அதை படிக்கவே பயப்படுறாங்க. அவ்வளோ கடுமையான வார்த்தைகள் தமிழ் அழகாக கேட்குறார். அதுக்கடுத்து பாருங்கள், சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். சக்கியுடைய வார்த்தை இங்கே வருது. யாரையாவது ஏமாற்றி எதையாவது திருடி இருந்தால் 1க்கு 4 மடங்காக திருப்பி தருகிறேன். அதுதான் விவிலிய நெறிமுறை. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை ஏமாத்துறேன்னாக்க, நான் உணரும்போது, நான் திருந்தும்போது 4 மடங்காக நான் ரெஸ்டிடியூட் பண்ணுறேன், திருப்பி தந்து விடுகிறேன். சாமுவேல் சொல்கிறாரு, யாரையாவது ஏமாத்தணுன்னா, திருடனா, கவர்ந்தனா, பொய் சொல்லனா, கைவிட்டு வாங்கினா, அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தனா சொல்லுங்கள். அப்படி செஞ்சுருந்தா திருப்பி தருகிறேன். யாருக்கு அந்த கரேஜ் வரும்? 5 ஆண்டு கால எம்எல்ஏவாக இருங்க, 5 ஆண்டு கால எம்பியாக இருங்க. எம்பி பதவி முடியும் போது அல்லது எம்எல்ஏ பண்ணும்போது, ஓட்டு கேட்க வரும்போது, இதெல்லாம் பண்ணினேன், இதில் ஏதாவது எங்கே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருப்பி கொடுக்குறேன், திருப்பி எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கேட்பாங்களா? இங்கே ஒரு நல்ல மனிதர், இறை ஊழியர், இறை சேவையும் சமூக சேவையும் செய்த ஒரு அருமையான தலைவர் தன்னை குற்றவாளி கூண்டில் வைத்து தன்னை ஆய்வு செய்கிறார், சுய ஆய்வு செய்கிறார், சுய தரிசனத்திற்காய் காத்திருக்கிறார். இதை போன்ற ஒரு அழகான மன முதிர்ச்சி பெற்ற முதியவர் தன் பதவியின் காலத்தில் ஓய்வு பெறும்போது சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு வைரமான வார்த்தைகள், நம்மளுக்கு பெரிய பாடமாக அமைகிறது. அடுத்த வசந்த வாசிப்போமே. அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அந்த முக்கியமான வார்த்தை தான் பொறுக்கி எடுத்து அடிக்கிறாங்க அவங்க. ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு பெறவில்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் நன்மையாக வாழ்ந்தீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்வு நிலை சாட்சி. அது மட்டும் இல்லை, ஆண்டவரும் ஆண்டவரின் அருள்படி பெற்றவும் சாட்சி. அதை ரொம்ப அழகாக வாசிங்க. அடுத்த வாசம் வாசிங்களே. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். அவரே சாட்சி என்றார்கள். இந்த இடத்துல தன்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து இறைவனையும் இறை அடியார்களையும் சாட்சியாக வைத்து மக்கள் முன்பாக நீதி கேட்கிற ஒரு அழகான இறைவாக்கினர் நம் கண் முன்பாக இருக்கிறார். அது இன்னொரு காட்சியில் தானியேல் இறைவாக்கு புத்தகத்தில் சூசன்னா கதையில் 2 முதியவர்கள் வருகிறார்கள். நீதிபதிகள், நீதி வழங்க வேண்டியவர்கள், நீதியை கட்டி காக்க வேண்டியவர்கள். அவங்க ஒரு பெண்ணின் மேல் கொண்ட இச்சைத்தினாலும் காம வேட்கையினாலும் அவள் மீது அபாண்ட பழி சுமத்தி அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று தவறாக தீர்ப்பிட்டு கொலை களத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். தானியேல் என்ற இறை மனிதர் இறைவாக்கினர் என்ன சொல்கிறாரு? நீ சாட்சியா, நீ சாட்சியா, நீ அந்த மரத்தில் நில்லு, நீ அந்த மரத்தில் நில்லு விசாரிக்கிறார். அப்போ சாமுவேல் வார்த்தையை சொல்கிறார், மக்களுக்கு நீதி வழங்க வேண்டிய நீ வேலியே பயிரை மேய்ந்த கனதியாய் இஸ்ராயலின் குல பெண்களை பலரின் நீ மோசம் செய்திருக்கிறாய். எந்த மரத்தில் சொன்னாய்? கருவாடி மரத்தின், அது உன் தலைமேல் விழும், நீ 2ஆக பிளக்கப்படுவாய் என்று ஒரு கடுமையான வார்த்தையை தானியேல் பயன்படுத்துவார், இறை ஆவியினால் உந்தப்பட்டு. அழகான ஒரு காட்சி. அங்கே நீதி தவறாத சாமுவேல் இங்கே நீதி தவறிய, கையூட்டு பெறுகிற, இச்சைக்கும் உடல் இன்பத்திற்கும் மனிதர்களையும் சதைகளையும் தவறாக பயன்படுத்துகிற ஒரு நாகரிகம் கெட்ட நீதிபதிகள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. நாட்டு நலன், பொது நலன், பொது வாழ்வு என்று அள்ளும் பகலும் அயராது உழைத்த அவருக்கு தன் வீட்டை பற்றிய அக்கறை இல்லாமல் போய்விட்டது. வீட்டை பற்றிய ஒரு நலனில் கவனம் செலுத்தப்படாத ஒரு நிலைகளை நாம் காண்கிறோம். ஆளும் கலாச்சாரத்திற்கு, அதிகாரப்போக்கின் கலாச்சாரத்திற்கு, அடக்குமுறை கலாச்சாரத்திற்கு, அநீத கலாச்சாரத்தில் அரசன் துணை போவான் என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு நிற்கிறார்.